Hello guys, welcome back to Hello guys, this is Vishal. ஸோ நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸில் நம்ம HTML முடிச்சிட்டோம் கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா CSS ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு CSSோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் CSSனா என்ன, இந்த CSS வச்சு நம்மளால வெப் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ண முடியும், அண்ட் தென் இதை பற்றின ஒரு சில பேசிக்ஸ் லைக் சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் அண்ட் தென் சிஎஸ்எஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்க போது. ஸோ நீங்கள் இந்த சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் கம்ப்ளீட்டாகவே பார்ட்டாக தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டைம் இருக்கிறப்போ அந்த 10 minutes 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், சிஎஸ்எஸ்ஸை ஈஸியாகவும் தெளிவாகவும் நீங்கள் படிச்சிட முடியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண HTML வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த HTML வீடியோஸை பார்த்துட்டு CSS வாங்க. அதோட கண்டினியூட்டி தான் இந்த CSS வீடியோ. அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு HTML தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் புதுசுனா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வரது ப்ரிஃபரபிள். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட CSS டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த CSSக்கு வந்துட்டு நாங்கள் பிகினர்ஸ் CSS அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அது நம்ம அந்த CSS டியூட்டோரியலோட பார்ட் 1ல இருக்கோம். ஓகே, ஸோ இந்த CSS ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரெக்குயர்மெண்ட்டுமே வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட பேஷன் அண்ட் தென் உங்களோட லவ். எதுக்காக அப்படின்னா புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு உங்களோட ஆர்வம் மட்டும் போதும். ஸோ அது இருந்தாலே போதும். அண்ட் தென் ஒரு லேப்டாப் ஆல்ரெடி அதில் VS கோடோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் வீடியோ நீங்கள் பார்க்க அதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு லைக் தெளிவாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான். இதெல்லாமே ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷனுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது வேண்டியதில்லை. ஓகே, இந்த வீடியோக்கு VS கோட் ஆன் பண்ணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே தியரி பேசிஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வேணும், வேறு எதுவுமே வேண்டியதில்லை. ஓகேவா? ஓகே டன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் கரெக்டாக. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CSSனா என்ன, அப்புறம் CSS எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், எதுக்கு யூஸ் பண்ணோம், அண்ட் தென் CSSல ஒரு சில டைப்ஸ் இருக்குது, அப்புறம் CSSோட சின்டாக்ஸ். ஓகேவா? அண்ட் தென் HTML இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி கால் பண்ணுவோம், ஸோ செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செலக்டர் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு தியரிட்டிலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ CSSனா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு 2 ஸ்லைடில் புரிய வைக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்லைடில் உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் தென் பிளாக் கலரில் வாட் இஸ் CSS a course by A2Z Techvalley அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலாக ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதில் இந்த 2 டெக்ஸ்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ இது நீங்கள் பார்க்குற ஸ்லைட் 1. இப்போ நீங்கள் ஸ்லைட் 2 பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் அதே டெக்ஸ்ட் தான், பட் அனிமேஷனோட வாட் இஸ் CSS அப்படிங்கிற அதே டெக்ஸ்ட் அனிமேஷனோட கீழே வருது. கீழே வந்துட்டு a course by A2Z Techvalley. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது கரெக்டாக. ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு அனிமேட்டடாக ஒரு ஸ்டைலிஷாக நம்ம வந்துட்டு இந்த ஸ்லைடை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் பாருங்கள், அந்த ஸ்லைட் ஜஸ்ட் ஒயிட் கலரில் ஒரு அலைன்மெண்ட் எங்கே இருந்ததோ அது அங்கே இருக்குது. பட் அதே டெக்ஸ்ட்டை அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிமேஷனோட டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே CSSனா என்ன, இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ CSS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அழகுபடுத்துறது தான். இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதில் HTML வச்சு நம்ம எலமெண்ட்ஸ் கொடுத்துருவோம் கரெக்டாக. ஸோ H1 P டேக் A டேக் இது மாதிரி எலமெண்ட் டேக்ஸ் வச்சுட்டு நம்ம எலமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். இந்த எலமெண்ட்ஸை அழகுபடுத்தி அதோட அலைன்மெண்ட் அது இங்கே இருக்கணும், அதோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், அதோட கலர் எப்படி இருக்கணும், அந்த டெக்ஸ்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், போல்டாக இருக்கணுமா, இல்லை அந்த போல்டாக இருக்கிறது மட்டும் டெக்ஸ்ட் வேறு கலரில் இருக்குமா. இப்போ பாருங்கள், a course by A2Z Techvalley இருக்கா, A2Z Techvalley மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஸோ இது மாதிரி அதை அழகுபடுத்துகிற வேலையை தான் இந்த CSS செய்யுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு CSSனா இப்போ என்ன, அண்ட் தென் இது எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த CSSக்கு முன்னேருந்து CSSன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த CSSக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த CSSக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இந்த CSS எதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதோட டெஃபினேஷன் தான் CSS describes how HTML elements are to be displayed on screen, paper or in other media. ஸோ என்னன்னா ஜஸ்ட் உங்களோட HTML எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி அழகாக காமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த CSS யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இந்த CSS ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி, ஸ்டைல் ஷீட்னாலே உங்களுக்கு இதிலே புரிஞ்சிடும், அழகுபடுத்துறது. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரே விஷயம் நான் வச்சுக்கோங்க, CSSனா வெப்சைட்டை அழகுபடுத்துறது. ஓகேவா? தென் இப்போ CSSல 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இன்லைன் CSS, அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஆர் எம்பெடட் CSS. தேர்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் CSS. இப்போ நான் இதை வந்துட்டு ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ரஃபாக ஒரு சில கான்செப்ட்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஓகே ஓகே இப்போ இந்த இன்லைன் CSS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு HTML டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேக்குள்ளே லைக் H1ஓட
ஓப்பனிங் டேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு HTML தெரிஞ்சாதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ HTML தெரியல அப்படின்னா மறுபடியும் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. ஸோ HTML தெரிஞ்சுதான் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ ஓப்பன் டேக் இருக்கு கரெக்டா. ஸோ அந்த ஓப்பன் டேக்குள்ளேயே நம்ம ஸ்டைல் எழுதுவோம். இப்போ H1 டேக் இருக்கு அப்படின்னா அந்த H1 டேக்கோட ஓப்பன் டேக்குள்ளேயே இந்த H1 அந்த ஹெட்டிங் வந்துட்டு என்ன கலர்ல இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது எழுதுவோம். இது வந்து இன்லைன் CSS. ஸோ ஜஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ரஃபா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம செப்பரேட்டா வீடியோவில் தெளிவா இதை வந்துட்டு கோட்ல அப்ளை பண்ணி படிக்க போறோம். பட் இப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஜஸ்ட் ரஃப் நாலேஜ் தான். அடுத்து இன்டர்னல் ஆர் எம்பெடட் CSS அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு HTML ஒரு டேக் இருக்கு. ஸோ அந்த ஸ்டைல் டேக் போட்டு அதுக்குள்ள CSS எழுதுவோம். இது எங்க அப்படின்னா HTML ஃபைலுக்குள்ளே. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு செகண்ட் டைப் இன்டர்னல் எம்பெடட் CSS. தேர்ட் டைப் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் CSS. இந்த பேரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ CSS அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல், அதாவது HTML விட்டு ஒரு தனி ஃபைல், தனி CSS ஃபைல் இருக்க போது அந்த தனி CSS ஃபைல இருந்து தான் இந்த HTML ஃபைலுக்கு ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேவா. ஸோ இதுதான் 3 டைப். ரஃபா இதோட கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்தடுத்த வீடியோல ஒன்னொன்னா தெளிவா நம்ம ஒரு கோட்ல ஒரு HTML இதை ஸ்டைல் பண்ணி நம்ம இதை படிக்க போறோம். ஓகேவா. ஜஸ்ட் ரஃப் நாலேஜ் இஸ் எனஃப். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CSS ஓட சின்டாக்ஸ். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் டாபிக் CSS ஓட சின்டாக்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு என்ன தெரியுது, H1 இருக்கு, கர்லி பிரேசஸ் இருக்கு, அதுக்குள்ள கலர் கோலன் ப்ளூன்னு இருக்கு, அண்ட் தென் செமிகோலன் இருக்கு கரெக்டா, அண்ட் தென் க்ளோஸ் பண்ண கர்லி பிரேசஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னா H1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த H1 வந்து செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். H1 அப்படிங்கிறது என்ன செலக்டர் அப்படின்னா லைக் HTML ஃபைல் இருக்குல்ல அதில் H1 டேக்கை செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் HTML எலமெண்ட்ஸ் தான் ஸ்டைல் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ அதில் எந்த எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த எலமெண்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ H1 அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து அந்த கர்லி பிரேசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சின்டாக்ஸ், அதுக்குள்ள கலர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கலருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன நாம பண்ணணும், அந்த H1 டேக்கு என்ன நாம பண்ணணும், கலர் மாற்றணுமா. இப்போ ஃபாண்ட் சைஸை மாற்றணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, சாரி ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோலன் இருக்கு, அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா வேல்யூ. ஸோ கலர்னு கொடுத்துட்டோம், அப்போ என்ன கலர் இருக்கணும், ஸோ என்ன வேல்யூ கொடுக்கணும் அதுதான். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ளூ அப்படிங்கிறது வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், CSS சின்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் அந்த H1 அப்படிங்கிறது செலக்டர், லைக் என்ன எலமெண்ட்டை HTML இருந்து செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ண போறோம் அப்படிங்கிறது. கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ள கலர். ஸோ அந்த H1 டேக்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம், ஸோ கலர் அப்படிங்கிறது. அப்போ அது வந்து ப்ராப்பர்ட்டி. அந்த கலர் இருக்கு இல்லையா, ஸோ என்ன கலர் அப்ளை பண்ண போறோம், ப்ளூ கலர். ஸோ இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குற வேல்யூ. ஸோ இப்போ இது என்ன, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா H1 டேகோட டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த H1 டேகோட கலரை வந்துட்டு ப்ளூ கலர்ல மாத்திரும். அவ்வளோதான். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சின்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு 3 விஷயம் சின்டாக்ஸ்ல தெரியணும். செலக்டர் எது, ப்ராப்பர்ட்டி எது, வேல்யூ எது. ஸோ இது 3மே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் கரெக்டா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுவும் இதுவும் சேம் தான். அதில் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு சிங்கிள் லைனில் எழுதியிருக்கு. இதில் ஸ்பேஸ் விட்டு அழகாக நீட்டாக லைன் பை லைன் தனித்தனியாக டேப்ஸ் விட்டு நம்ம லைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். இதில் H1 அப்படிங்கிறது என்ன செலக்டர், கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், அதுக்குள்ள கலர் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், ப்ளூ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த H1 டேக் வந்துட்டு அந்த பேஜோட சென்டர்ல அலைன் ஆகும். இப்போ இந்த CSS சின்டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த டோட்டல் பேஜோட சென்டர்ல இருக்குல்ல, அது மாதிரி இந்த டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறது சென்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி. ஸோ டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணு அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, எப்படி அலைன் பண்ணணும், சென்டர்ல அலைன் பண்ணணும் அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ உங்களுக்கு CSS சின்டாக்ஸ் இன்னும் டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு கரெக்டாக. ஸோ இப்படி தான் ஒரு செலக்டர் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணோம், அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம், ஸோ எப்படி அந்த CSS வந்து ஒரு HTML ஸ்டைல் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா டேக், அந்த டேகவே செலக்ட் பண்ணோம் கரெக்டாக. H1 டேக், அது மாதிரி P டேக் செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, 2 H1 டேக் இருக்கு. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 H1 டேக்கு, ஃபர்ஸ்ட் H1 டேக்கு ப்ளூ கலரும் செகண்ட் H1 டேக்கு ரெட் கலரும் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் முன்ன பார்த்த எக்ஸாம்பிளில் H1 டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்து ப்ளூ கலர்னு கொடுத்தீங்க இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த HTML ஃபைலில் இருக்க எல்லா H1 டேக்குமே ப்ளூ கலர் கொடுத்துரும். பட் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, 2 HTML டேக்கும் ஒரு கலர் கொடுக்கணும் கரெக்டாக. 2 H1 டேக்கும் ஒரு கலர் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் HTML கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ சப்போஸ் நம்ம டியூட்டோரியல் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இதுக்கப்புறம் உள்ள வர பார்க்க போகிறோம். ஓகேவா. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் செலக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு புரியும். ஸோ நம்ம டியூட்டோரியல் கம்ப்ளீட் HTML ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிளாஸ் அப்புறம் ஐடி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இன்னும் நடத்திருக்க மாட்டோம். ஸோ அது எல்லாமே இந்த CSS கூட சேர்த்து டீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே அந்த CSS கண்டினியூ பண்ணிங்கனாலே புரியும்.
நான் மல்டி ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் கான்செப்டை ரஃபாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ சிஎஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிற ஐடியா மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சா போதும். ஸோ இதோட சின்டாக்ஸ் இப்படி இருக்குது, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நம்ம தெளிவாக ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணி பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கான வீடியோ. ஸோ அடுத்த வீடியோலேருந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ரோக்ராமில் இந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கிளாஸ் செலக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, H1 டேக்ல இப்போ 2 H1 டேக் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு H1 டேக்கும் ஒரு பேர் வைப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் H1 டேக்கு சசி, செகண்ட் H1 டேக்கு விஷால் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ சசி அப்படிங்கிற H1 டேக் கூப்பிட்டு அதுக்கு நான் ப்ளூ கலர் கொடுப்பேன். விஷால் அப்படிங்கிற H1 டேக் கூப்பிட்டு ரெட் கலர் கொடுப்பேன். அப்போ எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பேர் வச்சு அந்த பேரை பொறுத்து என்னால் கலர் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து கிளாஸ் செலக்டர். அடுத்து இன்னொரு செலக்டர் என்ன அப்படின்னா ஐடி செலக்டர். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேமை நான் நிறைய HTML டேக் கொடுக்க முடியும். பட் இந்த ஐடி நேமை லைக் ஒரு ஐடி தான் ஒரு H1 டேக், லைக் ஒரு ஐடி தான் ஒரு HTML எலமெண்ட்டு கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் புரியணும். ஓகேவா? அண்ட் தென் செலக்டர் அப்படின்னா என்னன்னு புரியணும். அதுக்கடுத்து கிளாஸ் செலக்டர், ஐடி செலக்டர், இது ரெண்டும் சும்மா ரஃபாக எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றபடி இதில் உங்களுக்கு வேறு எந்த டீட்டெயில்ஸும் டீப்பாக நான் சொல்லித்தரவும் இல்லை. ஸோ நீங்கள் அது இப்போ தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ இந்த வீடியோவில் டீச் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா A2Z ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸை அங்கேயும் கேட்கலாம். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் இன்வைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் கேட்கலாம், இல்லை எங்களை இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட்டாக கேட்கலாம். ஸோ எங்கே கேட்டாலும் உங்களோட டவுட்ஸை நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஸோ டவுட்ஸ் இருந்து கேட்காம விட்டுறாதீங்க. ஓகேவா? ஓகே டன். ஸோ மறுபடியும் பார்ட் 2ல நம்ம மீட் பண்ணோம். ஸோ பார்ட் 2ல எல்லாமே ப்ராக்டிக்கலாக இப்போ பார்த்த ஒன்னொன்னே நம்ம ப்ராக்டிக்கலாக சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி VS கோடில் சிஎஸ்எஸ் ப்ரோக்ராம் ரைட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரெடியாக இருங்க. பார்ட் 2 கம்மிங் சூன். ஸோ தேங்க்யூ. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை டீச்சிங் மெத்தட் மாற்றணுமா, இல்லை தெளிவாக புரியுது, லைக் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்க அப்படின்னா ஸோ எங்களோட வீடியோஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.